has hit our car. Yeah, that car. That car, huh? We are parking this side. Waiting to clear the move. We were waiting to move the car. By the time he had smashed everyone, his car and my car. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பை ரைடோட டே 2 எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி இப்போ நம்ம வயநாட்டில் இருக்கோம். இங்கேருந்து மும்பை வந்து 1300 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ டேரெக்டாக போக முடியாது, ரெண்டாக பிரேக் பண்ணி போகலான்னு தான் பிளான். முதல்ல வந்து கோலாப்பூர் போயிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் அதிகமாக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கோலாப்பூர் மிட்வேல வருது. அதனால் ரூம் எதுவும் புக் பண்ணாமல் அப்படியே கிளம்புறோம். ஈவினிங் 7 மணிக்கு எங்கே இருக்குமோ அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இதுதான் பிளான். இன்றைக்கி மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 900 கிலோமீட்டர் வருது. ஃபஸ்ட்டு அதுதான் பார்த்தோம். பட் 900 கிலோமீட்டர் நைட்டுக்குள்ளே முடிக்கணும்னு தெரியல. அந்த ரோட்ஸ் கொஞ்சம் வந்து ரிஸ்க்கான ரோட்ஸ். ஸோ 7 o'clock வரைக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். வண்டியில் பேக் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே ஒரே பேக் தான். வேட்டாரா பேகு, ட்ராவல் பேக் ரெண்டும் அதே பேக் தான். சும்மா மேலே கவர் போட்டு கட்டியிருக்கு. நாங்கள் வெதர் பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. டைம் இஸ் 6:30 in the morning. அப்படியே ஒரு ஜூஸை போட்டு வயிறு கொஞ்சம் இதமாக இருந்து கிளம்ப வேண்டியதான். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தி ஜர்னி பிகின்ஸ். கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போகணும் இன்றைக்கி. அதுதான், அப்போ தான் நம்மளால் லாங்காக கவர் பண்ண முடியும். கைஸ் அப்படியே ஃபாக் ஆகிட்டே போகுது. நல்லா சூப்பராக இருக்குது ஓடுறதுக்கு. வண்டி அப்படியே ட்ரீமியாக இருக்குது. என்ன சொல்கிறது, கவிதை மாதிரி இருக்குது வண்டி ஓடுற எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஏய் என்னடா ரோடே தெரியல, இல்லை யானை எங்கடா பார்க்குறது? நான் மெதுவாக போ, மானதான் உள்ளே வந்துடுவோம், அடிச்சிட்டா கேஸு. கைஸ் நம்ம கூருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் பார்த்தேன், பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. மாருதி 800 இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ட்ரிஃப்ட் ஷிஃப்டர்ஸ் ரெட்புல் சூப்பராக இருக்குது. வண்டி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலையா நான் தெரில, நல்லா இருக்கு. பாய். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாசன் ரீச் ஆகிட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் பிரேக் சரியாக பிடிக்க மாட்டேங்குது. நேற்று தான் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தோம். மேபி ஏர் லாக் ஆகிடுச்சுனான்னு தெரில. ஹை ஸ்பீடில் பிரேக் பிடிக்கணும், அப்படியே வழுக்கிட்டே போகுது, பட்டர் மாதிரி போகுது வண்டி. அது செக் பண்ண வந்திருக்கோம். மெக்கானிக் வந்து வர்றதுக்கு 30 minutes ஆகணும் சொன்னாங்க. அதுக்குள்ளே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். ஹோட்டல் காமிக்கிறேன். இந்த ஹோட்டலை இதுக்கு முன்னாடி நம்ம விலாகில் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் சக்லேஷ்பூர் ரைட் வந்தோம் இல்லையா, அப்போ ஸ்டே பண்ண ஹோட்டல் இது தான். போய் சாப்பிட்டுட்டு வண்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். இன்னும் அங்கே எங்களுக்கு வந்து 750 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் நான் ஓட்டுறதுக்கு இன்றைக்கி. ஓ மை காட். டேரெக்டாக மகாபலேஸ்வரம் போயிடலான்னு பார்க்குறோம். பட் கவர் பண்ண முடியலன்னா வழியில் நிறுத்திடுவோம். இதான் பிளான். சாப்பிட்டு சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு கனடா ஹிந்தி தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரில. இதுதான் ரொம்ப இதில் கஷ்டம். பிரேக் ஃப்ளூட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பிரேக் பேட் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட சொல்லணும். அவன் அந்த ரேம்பில் ஏற்றது நமக்கு பயமாக இருக்குது. ஃபைனலாக வந்து பிரேக் வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு பிரேக் பேட்ஸை க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹோப்ஃபுல்லி ரிசால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். கைஸ் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிட்டோம். பையன் நல்லா தெளிவாக பண்ணான். பிரேக் இப்போ முன்னாடி விட கொஞ்சம் பெட்டராக பிடிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஐ திங்க் ப்ராப்ளம் இஸ் சால்வ். செம்ம வெயில் கொளுத்துது. ரோடு ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர். இவனுக்கு ரோடு போடுறாங்களோ இல்லை ஸ்பீட் பிரேக்கர் போகிறதுக்காக ரோடு போடுறாங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக்கர். நடுவில் பள்ளம், கிணறு ஆழத்துக்கு பள்ளம் இருக்குது. ஃபைனலாக ஹைவேவா? ஹைவே தானே இது?
என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபைனலாக ஹைவேல வந்து ரீச் ஆகிருக்கோம். ஷிமோகா 90, சன்னகிரி அது வழியாக தான் நம்ம போனோம். 82 கிலோமீட்டர்ஸ், பனாவர் 252. தெரிவிக்க விடலாமா? போகிறோம். கைஸ் ஆன் தி வேல ஒரு இடத்தும் பார்த்தோம், செமையாக இருந்துச்சு. சரி என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். சந்தி பென்னூர் புஷ்கரணி தான் போட்டிருக்கு பேர். லார்ஜ் பாண்ட் ஹோண்டா ஹேஸ் இட் சைட் வெனேட் வித் கிரானைட் ஸ்டெப்ஸ். சென்டரில் ஒரு குளம், அதை சுற்றி 4 சைடும் கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் தான் மீதி இருக்குது. இடம் சூப்பராக இருக்குது. நாங்கள் சும்மா எதிர்ச்சியாக நிறுத்தணும், பார்க்க போகிற வழியில் இருந்துச்சு. ஏன்னா இதேமாதிரி ஒரு கோயில் வேறு இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ இந்த டைம் வந்து இறங்கி போய் பார்த்தோம் நின்னாருன்னு சொல்லி வந்தோம். பட் சூப்பராக இருக்குது, காமிக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே இறங்கிட்டோம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சம் ஆர்கிடெக்சரு அந்த காலத்தில் தான் சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சா அல்டிமேட். ஓகே லெட்ஸ் கோ. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஜேர்னியை. வந்ததுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 கரெக்டாக. அப்படியே போயிட்டே இருக்கும். கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் லைஃப். லெஃப்ட் சைட் தாவன்கிரி, நம்ம லெஃப்ட் சைடில் தான் போனோம். ரைட் சைட் சாசாலு, நாகனஹள்ளி ஸ்ட்ரைட்டாக போனோம். பஸ்ஸு கவுந்து விடுது. என்னடா இதில் போய் விட்ருக்கோம் அடிச்சு. எப்போ ரோடு அப்படியே ஒய்டாக வந்து நேராக இருக்கு, அப்படியே நேராக விட்டுருப்பானுங்கல்ல, தூங்கியிருப்பாங்க. அப்பா எங்கள் கூட வந்து ஒரு டிஆர்கே வந்து ஜாயின் பண்ணுச்சு. நாங்கள் வர்றதை பார்த்துட்டு அவனும் ஓடுறான் கூடயே வந்துட்டு இருந்தோம். அப்படியே ஒரு 70 கிலோமீட்டர் வந்துருக்க மாட்டான் கூட இல்லை. Hey bro, nice riding. Where are you heading to? I'm heading Hubli only. Hubli? Here only? No, I'm from Pune. Okay. Hubli. From Mysore. You guys? We started from Chennai. Chennai? Yeah. When you have started? We went to Kerala, Wayanad. From Wayanad we are going to Mahabaleshwar. Mahabaleshwar? Yes. Okay. It is near to my hometown. Okay. Yeah, we are going to Pune and then Mumbai. Okay. After that you are going to Pune and then Mumbai. Yes. We are covering all the places. Nice ride. Yeah. Ride safe. Enjoy. Yeah. Nice bike actually. What happened? Nice bike. Yeah, thank you man. You too. Yeah, bye. பாடி பயங்கர டீஹைட்ரேஷனுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் இளநீ. நிறைய ஃப்ளோட்ஸ் எடுக்கணும் ட்ராவல் பண்ணும்போது. இப்போ இங்கேருந்து மகாபலேஸ்வர் வந்து 381 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது வரைக்கும் எங்களால் நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ வழியில் எங்கேயாவது ஒரு பிரேக் போடுவோம். ஹூப்ளி தாண்டி ரோடு சின்னதாகிடுச்சு, சிங்கிள் லேன் ரோடு தான். செம்ம டேஞ்சரஸாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல் ட்ராஃபிக் தான் இருக்குது. நாங்கள் இந்த 2 வீலர் லைனில் பயந்து போயின்னு இருக்கோம். யாராவது டக்குன்னு கொஞ்சம் உள்ளே வலிச்சாலும் கதை க்ளோஸ். பாஸ் ரைடு போட்டு அடிச்சு போயின்னே இருக்கோம். ரொம்ப ரிஸ்க். ரோடு எக்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, பைக்காருக்காக பூந்து போயிட்டுருக்கோம். கார்லாம் பாவம். BMW எடுத்தாலும் சரி, மாருதி எடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த டிராஃபிக்கில் ஸ்லோ ஆகி தான் போக முடியும். யாரும் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. பாருங்கள், மொத்தம்
What the fuck? இவன் வண்டி தான் தகுடுடா. ஏய் ஏய் கொஞ்சம்டா தகுடு. நான் கொஞ்சம் முன்னாடி போனா ஏன் மேலே வந்து விழுந்துருக்கோண்டா. அது தள்ளி விட்டுருமா? கழுத்தில் குத்துச்சா என்ன பண்ணுவேன்? நான் ஏதோ பேப்பர் பறக்குதுன்னு நினச்சி போனேன், தகுடு வந்து விழுது. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் கைஸ். ஐயோ ஐயோ எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் நின்று போயிடுச்சு. எனக்கு அப்படியே ஹார்ட்டு வந்து கொண்டு என்னடா எப்படா விழுவேன்? லாரி கீழே தானே விழணும். ஐயோ மக்களே பார்த்தீங்களா? தகுடை மேலே வச்சுன்னு ஜீப்பில் போய்ட்டுறான், தூக்கிடுச்சு அப்படியே. இப்போ நான் நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். சன் செட் ஆகுது பாருங்க. கூட செட் ஆகுது. சன்னு செட் ஆகுதுக்குள்ள எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணிட்டு இருக்கோம். சன்செட் அண்ட் ஹைவே பெஸ்ட் எவர் காம்பினேஷன் கைஸ். பாருங்க கைஸ், டைம் வந்து 6:23 ஆகுது. இப்போ வந்து சன் செட் ஆகிடுச்சு. மாதிரி பார்க்கலாம். டார்க் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒரு கெஃபேல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பிரேக் எடுத்துகிட்டு லஞ்சை சாப்பிட்டு இல்லை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதனால் வந்து இங்கே வந்து மேகி சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படியே மொபைலில் அங்கே சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் மேப் பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் கோலாப்பூர். கோலாப்பூர் இங்கேருந்து 100 கிலோமீட்டர்ஸ். கோலாப்பூரில் ஸ்டே பண்ண போகிறோமா இல்லை அங்கேருந்து மகாபலேஸ்வர் வந்து 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது கண்டினியூ பண்ண போகிறோமான்னு யோசிக்கணும். ஸோ கோலாப்பூர் போய் டிசைட் பண்ணுவோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா கோலாப்பூரில் ஸ்டே பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ புஷ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது நம்ம. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 620 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 12 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ரோட்ஸ் வேர் வெரி வேர்ஸ்ட். ஹைவே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லாவே இருந்துச்சு. இங்கே தேவனகிரி அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் கேவலமான ரோடு கர்நாடகாவில். நாங்கள் வந்து ரூட் வந்து ஏதோ கிராமத்துக்குள்ள தான் பூந்து வந்துச்சு. ஃபுல் ஸ்பீட் பிரேக்கர், பேட் ரோட்ஸ். அதான் ஆக்சிடென்ட். That car, huh? We are parking this side. Waiting to clear the move. We were waiting to move the car. By the time he had passed everyone, his car and my car. Drunk? Is he drunk? Sorry? Is he drunk? Yeah, he's totally, completely drunk. Right same. Yeah. Thanks. போடா. நின்று இந்த கார் மேலே வந்து அப்படியே பின்னாடி வச்சிட்டானா. காரு அந்த இன்னொரு வண்டி ட்ரக்கு மேலே இருட்டி போச்சு. பட் ரூம் புக் பண்ணிட்டோம். கோலாப்பூரையும் தாண்டி ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக 200 கிலோமீட்டர்ஸ் 4 ஹவர்ஸ் கம்மிக்குது. மணி 7:30 மணி ஆகுது. 8:30, 9:00, 10, 11:30 மணி கூகுள் படி. பட் நம்ம டார்கெட் 10:30 மணி. அதான் ஹோட்டலில் சொல்லியிருக்கேன். ஸோ வழக்கம் போல் பிரி தான். இருட்டில் ஃபாக் லேம்பை போட்டுங்க பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணால் ஒன்றுமே தெரியாது. டெட்டு லைட்டு தான். இந்த லைட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நைட்டில். இங்கே பாருங்கள், 2 பேரும் புயல் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஆண்டவா குறுக்கு எது வரும் அப்படி தான் பார்த்துக்கிறோம். நடுவில் இந்த டேக் டைவர்ஷன் காண்டாகுது. பாரு